Hello guys, welcome to my YouTube channel. Today இந்த வீடியோல என்ன பார்க்க போறேன்னா urinary system. வாங்க வீடியோக்குள்ள போலாம். First question, a client with acute kidney injury has a serum potassium level of 7 MEq by liters. The nurse should plan which action as a priority. Select all that apply. இந்த क्वेश्चनல பாத்தீங்கன்னா கிளையண்ட்டுக்கு அக்யூட் கிட்னி இன்ஜுரி இருக்குது. அவங்களோட சீரம் பொட்டாசியம் வேல்யூ பார்த்திங்கன்னா 7 MEq by liters இருக்குது. இப்போது நர்ஸ் எந்த ப்ரையாரிட்டி ஆக்ஷனை பண்ணணும் அப்படின்னு கேட்குறாங்க. செலக்ட் ஆல் தட் அப்ளை. அக்யூட் கிட்னி டிசீஸில் பார்த்திங்கன்னா ஹைப்பர் கெலிமியா இருக்கும். எதனாலனா அக்யூட் கிட்னி டிசீஸில் கிட்னி செல் டேமேஜ் இருக்கும். அப்போது கிட்னியால் பொட்டாசியம் எக்ஸ்க்ரீட் பண்ண முடியாது. ஸோ பிளட்டில் பொட்டாசியம் லெவல் இன்க்ரீஸ் ஆகும், விச் லீட்ஸ் டு கார்டியக் டிஸ்அரித்மியாஸ் அண்ட் கார்டியக் அரெஸ்ட். ஸோ கிளைண்ட் ஷுட் பி பிளேஸ்டு ஆன் த கார்டியக் மானிட்டரிங். அது மாதிரி லேப் வேல்யூஸில் பொட்டாசியம் லெவல் அதிகமாக இருக்குதுன்னு டாக்டர்கிட்ட நம்ம இன்ஃபார்ம் பண்ணணும். நெக்ஸ்ட்டு பேஷண்ட்டை என்பிஓவில் இருக்கணும்னு அவசியம் இல்லை. நம்ம பேஷண்ட்டு என்ன மெடிக்கேஷன்ஸ் எடுத்துக்கிறாங்கன்னு செக் பண்ணணும். எதனாலனா மெடிக்கேஷனால் பாடியில் பொட்டாசியம் லெவல் அதிகமாக இருக்கான்னு செக் பண்ணணும். அடுத்து ஃப்ளூயிட் வால்யூமை இன்க்ரீஸ் பண்ணணும்னு அவசியம் இல்லை. பிகாஸ் ஃப்ளூயிட் வால்யூமால் பாடியில் ஃப்ளூயிட் ஓவர்லோட் தான் ஆகும், பொட்டாசியம் வேல்யூவை டிக்ரீஸ் பண்ண முடியாது. ஸோ இதோட ஆன்சர் என்னன்னு பார்த்தீங்கன்னா 1, 2, 4. நெக்ஸ்ட்டு a client being hemodialysed suddenly becomes short of breath and complains of chest pain. The client is tachycardia, pale and anxious, and the nurse suspects air embolism. What are the priority nursing action? Select all that apply. இந்த கொஷனில் பார்த்தீங்கன்னா கிளைண்ட்டுக்கு ஹீமோடயாலிசிஸ் போயிட்டு இருக்கு. சடன்லி கிளைண்ட்டுக்கு ப்ரீத்திங் ப்ராப்ளம்ஸ் அண்ட் செஸ்ட் பெயின் வருது. அதோட கிளைண்ட்டுக்கு டக்கிகார்டியா, பேல் அண்ட் ஆன்ஷியஸும் இருக்குது. தட் டைம் நர்ஸ் என்ன ப்ரையாரிட்டி ஆக்ஷன் பண்ணுவாங்கன்னு கேட்குறாங்க. செலக்டட் ஆல் அப்ளை. நம்ம இப்போது ஹீமோடயாலிசிஸை பற்றி பார்க்கலாம். ஹீமோடயாலிசிஸ்னால் கிட்னியோட ஃபங்க்ஷன் ப்ராப்பராக இல்லைன்னா இந்த ஹீமோடயாலிசிஸை வச்சு நம்ம பாடியில் இருக்க வேஸ்ட் ப்ராடக்ட்லாம் ரிமூவ் பண்ணலாம். ஹீமோடயாலிசிஸ் பண்ணுறதுனால நமக்கு நிறைய காம்ப்ளிகேஷன்ஸ் வர சான்ஸ் இருக்குது. என்னென்னா air embolism, disequilibrium syndrome, electrolyte alterations, shock, hemorrhage, hepatitis, hypotension and sepsis இதெல்லாம் வர சான்ஸ் இருக்குது. இப்போது கொஷின்ஸில் பார்த்தீங்கன்னா அந்த கிளைண்ட்டுக்கு ஏர் எம்போலிசம் சஸ்பெக்ட் பண்ணுறாங்க. ஏர் எம்போலிசம் வரும்போது ஃபஸ்ட்டு நம்ம என்ன பண்ணணும்னா ஸ்டாப் த ஹீமோடயாலிசிஸ். நெக்ஸ்ட்டு இமிடியேட்டாக பேஷண்ட்டை டெண்டர்பர்க் பொசிஷனில் வைக்கணும். அதுக்கப்புறம் டாக்டர்கிட்ட இன்ஃபார்ம் பண்ணணும். ஏர் எம்போலிசம்னால பேஷண்ட்டுக்கு ப்ரீத்திங் ப்ராப்ளம் வரலாம். ஸோ நம்ம ஆக்சிஜன் அட்மினிஸ்ட்ரேட் பண்ணணும். அடுத்து அசஸ் த வைட்டல் சைன்ஸ் அண்ட் டாக்குமெண்ட் த ஆக்ஷன்ஸ். ஸோ ஆப்ஷன் பார்த்திங்கன்னா ஆக்சிஜன் அட்மினிஸ்ட்ரேட் பண்ணலாம், டயாலிசிஸை கண்டினியூ பண்ணக்கூடாது, ஸ்டாப் பண்ணணும். ஸோ அது ஆன்சர் கிடையாது. அடுத்து டாக்டர்கிட்ட இன்ஃபார்ம் பண்ணணும். ஸோ தேர்ட் ஆப்ஷன் கரெக்ட். ஸ்டாப் டயாலிசிஸ், ஸோ இதுவும் கரெக்ட். bolus the client with 500 ml of normal saline to break up the air embolism. bolus நம்ம கிளைண்ட்டுக்கு கொடுக்கறதுனால ஏர் எம்போலிசத்தை ட்ரீட் பண்ண முடியாது. ஸோ ஃபிஃப்த் ஆப்ஷன்ஸ் ராங். ஆன்சர் என்னென்னா 1, 3 and 4. அடுத்த கொஷின்ஸ். a client arrive at the emergency department with complaints of low abdominal pain and hematuria. A client is afebrile. Nurse next assess the client to determine the history of which conditions. இந்த கொஷனில் என்ன சொல்கிறாங்கன்னா ஒரு கிளைண்ட் எமர்ஜென்சி டிபார்ட்மெண்ட்டுக்கு வராங்க. அவங்களுக்கு லோ அப்டோமினல் பெயின் அண்ட் ஹெமச்சூரியா இருக்குது, அதாவது பிளட் இன் யூரின். அதோட கிளைண்ட்டுக்கு ஃபீவர்லாம் இல்லை. ஸோ இந்த சிம்டம்ஸ்லாம் வச்சு எந்த டிசீஸ்னு ஃபைண்ட் அவுட் பண்ணுவாங்கன்னு கேட்குறாங்க. ஆப்ஷன்ஸ் பார்க்கலாம். பாலிநெஃப்ரைட்டிஸ், glomerulonephritis,
trauma to the bladder or abdomen, renal cancer in client family. இதில் பார்த்தீங்கன்னா ரைனைட்டிஸ்னாலே இன்ஃப்ளமேஷன் அர்த்தம். ஸோ இன்ஃப்ளமேஷன்னாலே கண்டிப்பாக ஃபீவர் இருக்கும். பட் இந்த கிளைண்ட்டுக்கு ஃபீவர் இல்லை. ஸோ இந்த 2 ஆப்ஷனுமே இருக்காது. 4th ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா ரீனல் கேன்சர்னு சொல்கிறாங்க. பட் ரீனல் கேன்சரில் பெயின் லோவர் அப்டோமில் இருக்காது. பெயின் இன் த ஃப்ளாங்க் ஏரியா. ஸோ ஃபஸ்ட்டு 2 ஆப்ஷன் இல்லை, லாஸ்ட் ஆப்ஷனும் இல்லை. ஸோ 3rd ஆப்ஷன் இஸ் த கரெக்ட் ஆன்சர். பிளாடர் ட்ராமாலையும் ஹெமச்சூரியா இருக்கும், பட் ஃபீவர் இருக்காது. நமக்கு ஒரு கொஷினை பற்றி சுத்தமாக தெரியலனாலும் ஆப்ஷனை வச்சு நம்ம ஆன்சரை கண்டுபிடிக்கலாம். எப்படின்னா 4 ஆப்ஷனில் 2 ஆப்ஷனை நம்மளால் ஈஸியாக எலிமினேட் பண்ண முடியும். ஃபார் எக்ஸாம்பிள் ரைனைட்டிஸ்னால் இன்ஃப்ளமேஷன் நமக்கு தெரியும், அதில் ஃபீவர் தான் இருக்கும்னு நமக்கு நல்லாவே தெரியும். ஸோ அந்த 2 ஆப்ஷனுமே இல்லைன்னு சொல்லிட்டு நம்ம ஈஸியாக எலிமினேட் பண்ண முடியுது. அப்போது ரிமைனிங் 2 ஆப்ஷனில் ஏதாச்சும் ஒன்று தான் ஆன்சராக இருக்கும். கரெக்டாக? இப்போது 4th ஆப்ஷனை பார்த்தீங்கன்னா பெயின் அப்டோமினில் இருக்குதுன்னு சொல்கிறாங்க. கிட்னி எங்கே இருக்குது? ஃப்ளாங்க் ரீஜனில் இருக்குது. ஸோ பெயின் இருந்தால் அங்கே தான் இருக்கணும். கரெக்டாக? அப்போது 4th ஆப்ஷனும் இல்லைன்னு நமக்கு தெரியுது. 3rd ஆப்ஷன் தான் ஆன்சராக இருக்கணும். இது மாதிரி மேக்ஸிமம் கொஷினுக்கு அப்ளை பண்ணி பாருங்கள். நெக்ஸ்ட் டைம் நீங்களே குயிக்காக ஆன்சர் சொல்லுவீங்க. அட இது தெரியாமல் போச்சே அப்படின்னு நீங்கள் நினைக்கிறது எனக்கு நல்லாவே தெரியுது. சரி வாங்க நெக்ஸ்ட் கொஷினுக்கு போகலாம். The nurse discussed the plan for future treatment option with client with systematic polycystic kidney disease. Which treatment should be included in this discussion? Select all that apply. இதில் என்ன சொல்கிறாங்கன்னா கிளைண்ட்டுக்கு பாலிசிஸ்டிக் கிட்னி டிசீஸ் இருக்குது. அவங்களுக்கு நர்ஸ் ஃப்யூச்சர் ட்ரீட்மெண்ட்டை பற்றி டிஸ்கஸ் பண்ணுறாங்க. அதில் எந்த ட்ரீட்மெண்ட்டை இன்க்ளூட் பண்ணுவாங்கன்னு கேட்குறாங்க. பாலிசிஸ்டிக் கிட்னி டிசீஸ்னால் poly means many, cystic means fluid filled mass. ஸோ பாலிசிஸ்டிக் கிட்னி டிசீஸ்னால் கிட்னியில் நிறைய சிஸ்ட் ப்ரெசண்ட் ஆகிருக்கும். அந்த சிஸ்டால் கிட்னி டேமேஜ் ஆக சான்ஸ் இருக்குது, which leads to end stage of kidney failure. அதனால் கிட்னி ஃபெயிலியரோட சிம்டம்ஸ்லாம் வரும். ட்ரீட்மெண்ட் ஃபார் கிட்னி ஃபெயிலியர் வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஹீமோடயாலிசிஸ் பண்ணுவோம், இல்லைனா கிட்னி டிரான்ஸ்பிளான்ட் பண்ணுவோம். சிஸ்ட்டு ப்ரெசண்ட் ஆகிருக்கிறதுனால அந்த சிஸ்ட்டை ரிமூவ் பண்ண நெஃப்ரோட்டமி பண்ணுவோம். ஸோ இந்த கொஷின்ஸில் ஆன்சர் பார்த்திங்கன்னா 1, 3 and 4. ஆப்ஷன் 2ல் பெரிட்டோனியல் டயாலிசிஸ் பண்ணணும்னு சொல்கிறாங்க. பட் சிஸ்டைட்டிஸில் பெரிட்டோனியல் டயாலிசிஸ் பண்ண மாட்டாங்க, பிகாஸ் அந்த சிஸ்ட்டு இன்ஃபெக்ஷன். ஸோ பெரிட்டோனியல் டயாலிசிஸ் பண்ணால் இன்னும் காம்ப்ளிகேட் ஆக சான்ஸ் இருக்குது. இம்யூனோசப்ரெசண்ட்டால் பாலிசிஸ்டிக் கிட்னி டிசீஸ் க்யூர் ஆகாது. ஸோ ஆப்ஷன் 5 ஆன்சர் இல்லை. அடுத்த கொஷின் பார்த்தீங்கன்னா a client is admitted to the emergency department following a fall from horse and the healthcare providers prescribe insertion of urinary catheter. While preparing for procedure, nurse note blood at the urinary meatus. Nurse should take which action? இந்த கொஷின்ஸில் என்ன சொல்கிறாங்கன்னா கிளைண்ட் எமர்ஜென்சி டிபார்ட்மெண்ட்டுக்கு வராங்க. அவங்க ஹார்ஸ்லேருந்து கீழே விழுந்ததுனால அடிபட்டிருக்கு. ஸோ ஹெல்த் கேர் ப்ரொவைடர்ஸ் கெத்திட்டர் இன்சர்ஷன் ப்ரொசீஜருக்கு ரெடி பண்ண சொல்கிறாங்க. ப்ரொசீஜர் பண்ணும்போது நர்ஸ் யூரினரி மியாட்டஸில் பிளட்டு நோட் பண்ணுறாங்க. நெக்ஸ்ட்டு நர்ஸ் என்ன பண்ணணும்னு கேட்குறாங்க. ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா நோட்டிஃபை த ஹெல்த் கேர் ப்ரொவைடர் பிஃபோர் பர்ஃபார்மிங் த கெத்திட்டரைசேஷன், யூஸ் அ ஸ்மால் சைஸ்டு கெத்திட்டர் and anesthetic gel as a lubricate, administer parenteral pain medication before inserting the catheter, clean the meatus with soap and water before opening the catheterization kit. இந்த கிளைண்ட்டுக்கு பார்த்தீங்கன்னா யூரினரி மியாட்டஸில் ப்ளீடிங் இருக்குது. அவங்களுக்கு மேபி யூரித்ரல் ட்ராமா இல்லை டிஸ்ட்ரப்ஷன் இருக்கலாம். பட் கரெக்ட் ரீசன் நமக்கு தெரியாமல் நம்ம எந்த ப்ரொசீஜருமே பண்ணக்கூடாது. ஸோ ஃபஸ்ட்டு ஹெல்த் கேர் ப்ரொவைடர்கிட்ட இன்ஃபார்ம் பண்ணணும். கரெக்ட் ரீசன் ஃபார் ப்ளீடிங் தெரிஞ்சதுக்கப்புறமேட்டா தான் நம்ம நெக்ஸ்ட் ப்ரொசீஜரே ஸ்டார்ட் பண்ணணும். ஸோ ஆன்சர் இஸ் 1. ரிமைனிங்லாம் கெத்திட்டர் ப்ரொசீஜருக்கு ரிலேட்டடாக இருக்குது. ஸோ அந்த 3 ஆப்ஷன்ஸும் கிடையாது. நெக்ஸ்ட் கொஷின்,
The nurse is assessing the patency of client left arm atriovenous fistula prior to the initiating hemodialysis, which finding indicate that the fistula is patent. இந்த கொஷினில் என்ன சொல்கிறாங்கன்னா, கிளைண்ட்டுக்கு ஹீமோடயாலிசிஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி நர்ஸ் கிளைண்ட்டோட லெஃப்ட் ஆர்மில் இருக்க ஆன்டீரியோவினஸ் ஃபிஸ்டுலாவை செக் பண்ணுறாங்க. எந்த ஃபைண்டிங்ஸ் வச்சு ஃபிஸ்டுலா பேட்டண்ட்டாக இருக்குன்னு சொல்லுவாங்கன்னு கேட்குறாங்க. ஃபர்ஸ்ட் ஆப்ஷன், palpation of thrill over the fistula, presence of radial pulse in the left wrist, visualization of large blood vessels at the fistula site, capillary refilling less than 3 seconds in the nail bits of the finger on left hand. ஃபிஸ்டுலானா ஆர்ட்ரி அண்ட் வெயின்ஸை ஆர்டிஃபிஷியலாக ஜாயின் பண்ணுவாங்க டயாலிசிஸ் பண்ணுறதுக்கு. ஹீமோடயாலிசிஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி எப்பவுமே ஃபிஸ்டுலாவோட பேட்டர்ன்ஸி எப்படி இருக்குன்னு செக் பண்ணதுக்கு அப்புறமேட்டு தான் ஹீமோடயாலிசிஸ் பண்ணுவாங்க. ஸோ ஃபிஸ்டுலாவோட பேட்டர்ன்ஸியை எப்படி செக் பண்ணணும்னா, த்ரில் இருக்கான்னு பால்பேட் பண்ணி பார்க்கணும், இல்லைனா ப்ரூட் ஆஸ்கல்டேட் பண்ணணும். இவங்க என்னடா த்ரில் ப்ரூட் சொல்கிறாங்க, ஒன்றுமே புரியலையேன்னு பார்க்காதீங்க. அப்படின்னா என்னன்னு நானே சொல்லிடுறேன். த்ரில் மீன்ஸ் வைப்ரேட், ப்ரூட் மீன்ஸ் சவுண்ட். எந்த ஹேண்டில் ஃபிஸ்டுலா ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்களோ அந்த ஹேண்டில் பால்பேட் பண்ணி வைப்ரேட் இருக்கான்னு பார்ப்பாங்க, இல்லைனா ஆஸ்கல்டேட் பண்ணி சவுண்டு கேட்குதான்னு பார்ப்பாங்க. ஸோ இந்த கொஷினோட ஆன்சர் என்னென்னா, palpate the thrill over the fistula. Presence of radial pulse, capillary refillingலாம் அந்த ஹேண்டில் adequate circulation இருக்கான்னு தான் பார்ப்பாங்க. ஸோ அதனால் ஃபிஸ்டுலாவோட பேட்டர்ன்ஸியை செக் பண்ண முடியாது. அதோட blood vessels enlarged in the fistulaவும் இட்ஸ் நார்மல், பட் ஃபிஸ்டுலா பேட்டர்ன்ஸியை செக் பண்ண முடியாது. கரெக்ட் ஆன்சர் இஸ் ஆப்ஷன் 1. நெக்ஸ்ட், a male client has tentative diagnosis of urethritis. The nurse should assess the client for which manifestations of the disease. இதில் என்ன சொல்கிறாங்கன்னா, மேல் கிளைண்ட் இருக்காங்க, அவங்களுக்கு யூரித்ரைட்டிஸ் இருக்குது. நர்ஸ் அவங்களுக்கு என்னென்ன சிம்டம்ஸ்லாம் செக் பண்ணுவாங்க அப்படின்னு கேட்குறாங்க. யூரித்ரைட்டிஸ்னால் இன்ஃப்ளமேஷன் ஆஃப் யூரித்ரா வித் சிஸ்டைட்டிஸ், அதாவது யூடிஐ. மென்ஸுக்கு மோஸ்ட்லி யூரித்ரைட்டிஸ் கொனேரியா ஆர் கிளமைடியல் இன்ஃபெக்ஷன்ஸால் வரும். உமன்ஸுக்கு மோஸ்ட்லி பர்ஃப்யூம்டு டாய்லெட் பேப்பர், நாப்கின், ஸ்பெர்மிசிடல் ஜெல், யூடிஐ இதனாலலாம் யூரித்ரைட்டிஸ் வரலாம். சிம்டம்ஸ் பார்த்திங்கன்னா, பெயின் டியூரிங் யூரினேஷன், அர்ஜென்சி, நாக்டூரியா இந்த சிம்டம்ஸ்லாம் இருக்கும். மேலுக்கு கிளியர் டு மியூகோப்ருலன் டிஸ்சார்ஜ் ஃப்ரம் த பெல்விஸ், ஃபீமேலுக்கு லோவர் அப்டாமினல் டிஸ்கம்ஃபர்ட் இருக்கும். இந்த கொஷினில் பார்த்திங்கன்னா கிளியராக சொல்லியிருக்காங்க மேல் பேஷண்ட்னு. ஸோ சிம்டம்ஸ் முன்னாடியே பார்த்த மாதிரி டிஸ்சார்ஜ் ஃப்ரம் த பெல்விஸ் அண்ட் டிஸ்யூரியா தான் கரெக்டான ஆன்சர். நெக்ஸ்ட்டு, த நர்ஸ் இஸ் அசஸிங் த கிளைண்ட் வித் எபிடைமட்டிஸ். த நர்ஸ் ஆன்டிசிபேட் விச் ஃபைண்டிங் ஆன் ஃபிசிக்கல் எக்ஸாமினேஷன். இந்த கொஷினில் என்ன சொல்கிறாங்கன்னா, கிளைண்ட்டுக்கு எபிடைமட்டிஸ் இருக்குது, நர்ஸ் அவங்களுக்கு ஃபிசிக்கல் எக்ஸாமினேஷன் பண்ணுறாங்க. அப்போது நர்ஸ் எந்த ஃபைண்டிங்ஸை இம்பார்ட்டண்ட்டாக பார்ப்பாங்கன்னு கேட்குறாங்க. ஆப்ஷன் பார்த்திங்கன்னா, ஃபீவர், டயரியா, groin pain and ecchymosis. Next, nausea, painful scrotal edema and ecchymosis. Third பார்த்திங்கன்னா fever, nausea, vomiting and painful scrotal edema. Fourth, diarrhea, groin pain, testicular torsion and scrotal edema. எபிடைமட்டிஸ்னா இன்ஃப்ளமேஷன் ஆஃப் எபிடைமிஸ். மோஸ்ட்லி இது இன்ஃபெக்ஷன் இல்லைனா ட்ராமாவால் காஸ் ஆகும். இதோட சிம்டம்ஸ் என்னென்னா, ஃபீவர், நாசியா, வாமிட்டிங், சில், ஸ்க்ராட்டல் பெயின் அண்ட் எடிமா. ஸோ ஆப்ஷன் 3 தான் கரெக்டான ஆன்சர். கிராயின் பெயின்ஸ் அண்ட் எக்கிமோசிஸ் எபிடைமட்டிஸில் இருக்காது. நெக்ஸ்ட் கொஷின்ஸ். A client complain of fever, perineal pain, urinary urgency, frequency and dysuria. To assess whether the client problem is related to bacterial prostatitis, nurse review the result of prostate examination for which characteristics of this disorder.
இதில் என்ன சொல்கிறாங்கன்னா, ஒரு கிளைண்ட்டுக்கு ஃபீவர், பெரினியல் பெயின், யூரினரி அர்ஜென்சி, டிஸ்யூரியா இருக்குது. அவங்கள அசஸ் பண்ணதில் கிளைண்ட்டுக்கு பாக்டீரியல் ப்ராஸ்டேட்டிட் ப்ராப்ளம் இருக்குன்னு சஸ்பெக்ட் பண்ணுறாங்க. நெக்ஸ்ட்டு ப்ராஸ்டேட் எக்ஸாமினேஷன் பண்ணுறாங்க. அதில் என்ன ஃபைண்ட் அவுட் பண்ணியிருப்பாங்கன்னு கேட்குறாங்க. ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா, சாஃப்ட் அண்ட் ஸ்வெல்லன் ப்ராஸ்டேட் கிளாண்ட், ஸ்வெல்லன் அண்ட் புஃபி ப்ராஸ்டேட் கிளாண்ட், டெண்டர் அண்ட் எடிமேட்டஸ் ப்ராஸ்டேட் கிளாண்ட், டெண்டர் indurated prostate gland, that is warm to touch. Bacterial prostatitisல பார்த்தீங்கன்னா, prostate will be tender indurated prostate gland, that is warm to touch. So இதில் options 4 தான் கரெக்டான ஆன்சர். Next question, the nurse is collecting data from the client. Which symptoms described by the client is characterized for early symptoms of பிகின் ப்ராஸ்டேட் ஹைப்பர்ப்ளேஜியா? இதில் என்ன சொல்கிறாங்கன்னா, நர்ஸ் கிளைண்ட் கிட்ட டேட்டா கலெக்ட் பண்ணுறாங்க. அந்த கிளைண்ட்டுக்கு பினைன் ப்ராஸ்டேட் ஹைப்பர்ப்ளேஜியா இருக்குது. அப்போ நர்ஸ் என்ன சிம்டம்ஸ் அசஸ் பண்ணுவாங்கன்னு கேட்குறாங்க. பினைன் ப்ராஸ்டேட் ஹைப்பர்ப்ளேஜியானா ஸ்லோ என்லார்ஜ்மெண்ட் ஆஃப் ப்ராஸ்டேட். ப்ராஸ்டேட் என்லார்ஜ்மெண்ட் ஆனதுனால இட் கம்ப்ரெஸ் த யூரித்ரா, ரிசல்ட்டிங் அப்ஸ்ட்ரக்ஷன்ஸ் ஆஃப் யூரின். இயர்லி சிம்டம்ஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா, decreasing the force in the stream of urine. Next, hematuria, frequency, urgency, incontinence and nocturia develop ஆகும். கொஷின்ஸில் என்ன கேட்குறாங்கன்னா, இயர்லி சிம்டம்ஸ் தான் கேட்குறாங்க. ஸோ 4th is the correct answer. Nocturia is a symptoms but it is not a yearly symptoms. ஸோ ரிமைனிங் 2 சிம்டம்ஸும் பிபிஹெச்சோட சிம்டம்ஸ் இல்லை. ஸோ ஆப்ஷன் 4 தான் கரெக்ட் ஆன்சர். Next question, the nurse monitoring a client receiving peritoneal dialysis. Note that the client outflow is less than the inflow. Which action would be the nurse take? Select all that apply. இந்த கொஷின்ஸில் என்ன சொல்கிறாங்கன்னா, கிளைண்ட்டுக்கு பெரிட்டோனியல் டயாலிசிஸ் போயிட்டுருக்கு. நர்ஸ் கிளைண்ட்டை செக் பண்ணுறாங்க. அப்போது அவுட்ஃப்ளோ இன்ஃப்ளோ விட கம்மியாக இருக்குது. அப்போ நர்ஸ் என்ன ஆக்ஷனை ப்ரையாரிட்டியாக பண்ணுவாங்கன்னு கேட்குறாங்க. எப்பயுமே பேஷண்ட்டுக்கு பெரிட்டோனியல் டயாலிசிஸ் போயிட்டு இருக்கும்போது அவுட்ஃப்ளோ கம்மியாக இருந்தால் ஃபஸ்ட்டு நம்ம என்ன பண்ணணும்னா பொசிஷனை சேஞ்ச் பண்ணணும். அப்புறம் பேஷண்ட் குட் பாடி அலைன்மெண்ட்டில் இருக்காங்களான்னு பார்க்கணும். அடுத்து ட்ரைனேஜ் பேக்கை அப்டோமன் கீழே இருக்கணும். அப்போது தான் கிராவிட்டியில் ட்ரைனேஜ் ஃபுல்லாக அந்த பேக்கில் ஃபில் ஆகும். ஏதாச்சும் ட்விஸ்டிங் இருக்கான்னு பார்க்கணும். அதனால கூட ஃப்ளோ பிளாக் ஆகிருக்கலாம். பட் ஹெல்த் கேர் ப்ரொவைடர்கிட்ட இன்ஃபார்ம் பண்ணணும்னு அவசியம் இல்லை. ஸோ இந்த கொஷினோட ஆன்சர் என்னென்னா 1, 2, 4 and 5. நெக்ஸ்ட் கொஷின், த நர்ஸ் இஸ் ரிவியூவிங் த கிளைண்ட் ரெக்கார்ட் அண்ட் நோட்ஸ் தட் த ஹெல்த் கேர் ப்ரொவைடர் ஹேட் டாக்குமெண்ட் த கிளைண்ட் ஹேஸ் chronic renal disease. On reviewing the laboratory result, nurse most likely would expect to note which finding. இந்த கொஷினில் என்ன சொல்கிறாங்கன்னா, கிளைண்ட்டுக்கு chronic kidney disease இருக்குது. அவங்களுக்கு லேப் ரிப்போர்ட்டை செக் பண்ணுறாங்க. அப்போது எந்த வேல்யூவை வச்சு கிளைண்ட்டுக்கு கிட்னி டிசீஸ் இருக்குதுன்னு கன்ஃபார்ம் பண்ணுவாங்கன்னு கேட்குறாங்க. ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா, எலிவேட்டட் creatinine level, decreased hemoglobin level, decreased RBC count, increased number of WBC in the urine. Decreased hemoglobin and decreased RBC countலாம் வேறு ரீசன்லாம் கூட இருக்கலாம். பட் கிட்னி ஃபெயிலியரால் தான் வந்துச்சுன்னு சொல்ல முடியாது. chronic kidney disease mostly due to increased creatinine லெவலால் தான் இருக்குது. ஸோ ஆன்சர் இஸ் elevated creatinine level. Next question, nurse is performing an assessment on a client who has returned from the dialysis unit following hemodialysis. A client is complaining of headache and nausea, extremely restlessness. Which is the priority nursing action? இதில் என்ன சொல்கிறாங்கன்னா, கிளைண்ட்டுக்கு டயாலிசிஸ் கம்ப்ளீட் ஆயிடுச்சு. நர்ஸ் அவங்களுக்கு இப்போ செக் பண்ணுறாங்க. கிளைண்ட்டுக்கு ஹெட்டேக் அண்ட் நாசியா வாமிட்டிங் இருக்குதுன்னு சொல்கிறாங்க. அப்போது நர்ஸ் எந்த ப்ரையாரிட்டி ஆக்ஷனை பண்ணுவாங்கன்னு கேட்குறாங்க. ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா, மானிட்டர் த கிளைண்ட், எலிவேட் த ஹெட் ஆஃப் த பெட்,
assess the fistula site and dressing, notice the healthcare provider. ஹீமோடயாலிசிஸோட காம்ப்ளிகேஷன் முன்னாடியே நம்ம பார்த்துருக்கோம். அதில் பார்த்தீங்கன்னா டிஸ்ஈக்லிபிரியம் சிண்ட்ரோம் பார்த்துருப்போம். அப்படின்னா நம்ம பாடி அண்ட் பிளட்லேருந்து ரேப்பிடாக எலக்ட்ரோலைட்டும் சொல்யூட்டும் ரிமூவ் பண்ணுறதால செரிப்ரல் எடிமா வர சான்ஸ் இருக்குது. செரிப்ரல் எடிமா விச் லீட்ஸ் டு இன்க்ரீஸ்ட் ஐசிபி. ஐசிபி இன்க்ரீஸ் ஆகிறதுனால ஹெட்டேக், நாசியா, வாமிட்டிங் வரலாம். இது லைஃப் த்ரெட்டனிங் சுச்சுவேஷன்றதுனால நம்ம ஹெல்த் கேர் ப்ரொவைடர்கிட்ட இன்ஃபார்ம் பண்ணுறது ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ ஆப்ஷன் 4 இஸ் அ கரெக்ட் ஆன்சர். ரிமைனிங் ஆப்ஷனும் டிஸ்ஈக்லிபிரியம் சிண்ட்ரோமோட ரிலேட்டடாக தான் இருக்குது, பட் இட் இஸ் நாட் அ ப்ரையாரிட்டி. நெக்ஸ்ட் கொஷின். Nurse is instructing the client with diabetes mellitus about peritoneal dialysis. Nurse tell the client that it is important to maintain the prescribed dwelling time for dialysis because of risk of which complications. இதில் என்ன சொல்கிறாங்கன்னா, கிளைண்ட்டுக்கு டயபெட்டிஸ் மெல்லிட்டஸ் இருக்குது, அவங்க பெரிட்டோனல் டயாலிசிஸ் போயிட்டுருக்கு அவங்களுக்கு. நர்ஸ் கிளைண்ட் கிட்ட டுவெல்லிங் டைம் மெயின்டைன் பண்ணுறது ரொம்ப இம்பார்ட்டன்ட் அப்படின்னு சொல்கிறாங்க. கொஷின்ஸில் அப்படி மெயின்டைன் பண்ணலன்னா என்ன காம்ப்ளிகேஷன்ஸ் வரும்னு கேட்குறாங்க. பெரிட்டோனல் டயாலிசிஸ்னால் இட் இஸ் ஆல்சோ ஒன் டைப் ஆஃப் டயாலிசிஸ் விச் இஸ் ரிமூவிங் த வேஸ்ட் ப்ராடக்ட் ஃப்ரம் த பிளட். பெரிட்டோனியல் டயாலிசிஸில் டியூரேஷன் ஆஃப் 1 cycle 40 minutes. அதில் நம்ம 3 டியூரேஷனாக டிவைட் பண்ணலாம். இன் டைம், டுவெல் டைம் அண்ட் அவுட் டைம். இன் டைம் பார்த்தீங்கன்னா 10 minutes, டுவெல் டைம் 20 minutes, அவுட் டைம் 10 minutes. இன் டைமில் நம்ம சொல்யூஷனை உள்ளார இன்ஃப்ளோ பண்ணுவோம். டுவெல் டைமில் அப்டாமனில் அந்த சொல்யூஷன் வந்து ப்ரெசென்ட் ஆகிருக்கும். அவுட் டைம்னா சொல்யூஷன் அவுட்ஃப்ளோ ஆகும். நம்ம இப்போ கொஷின்ஸில் பார்த்தோன்னா டுவெல் டைமை மெயின்டைன் பண்ணணும்னு சொல்கிறாங்க. வை? பிகாஸ் நம்ம டுவெல் டைம் அதிகமாக இருந்தால் பாடியில் ஹைப்பர் கிளைசிமியா வர சான்ஸ் இருக்குது. பட் ஆல்ரெடி கிளைண்ட்டுக்கு டிஎம் இருக்கிறதுனால அது ரொம்ப காம்ப்ளிகேட் ஆக சான்ஸ் இருக்குது. அதனால் டுவெல் டைமை மெயின்டைன் பண்ண சொல்கிறாங்க. ஸோ ஆன்சர் இஸ் ஆப்ஷன் 2, ஹைப்பர் கிளைசிமியா. நெக்ஸ்ட் கொஷின். A week after kidney transplant, a client developed the temperature of 101 Fahrenheit. The blood pressure is elevated and there is a tenderness over the transplant kidney. A serum creatinine is rising and urine output is decreased. X-ray indicate that the transplant kidney is enlarged. Based on this assessment finding, nurse anticipate which treatment? இந்த கொஷினில் என்ன சொல்கிறாங்கன்னா, கிளைண்ட்டுக்கு கிட்னி டிரான்ஸ்பிளான்ட் பண்ணியிருக்காங்க. 1 week அப்புறமேட்டா கிளைண்ட்டுக்கு டெம்பரேச்சர் அதிகமாகிடுச்சு, பிபி எலிவேட் ஆகிருக்கு, அப்புறம் அந்த சர்ஜரி பண்ண இடத்துல டெண்டர்னஸ்ஸாக இருக்குது, சீரம் கிரையாட்டினின் ரைஸ் ஆகிருக்கு, யூரின் அவுட்புட் கம்மியாக இருக்குது. எக்ஸ்ரே எடுத்து பார்த்தா டிரான்ஸ்பிளான்ட் கிட்னி என்லார்ஜாக இருக்குது. ஸோ எதனால் இந்த மாதிரி சிம்டம்ஸ்லாம் வருது அப்படின்னு கேட்குறாங்க. ஓகே, இந்த சிம்டம்ஸ்லாம் ரிஜெக்ஷன் ஆஃப் கிட்னியோட சிம்டம்ஸ். மோஸ்ட்லி ரிஜெக்ஷன் ஆஃப் கிட்னி 3 டைப்ஸாக இருக்குது. 1 ஹைப்பர் ஆக்டிவ் ரிஜெக்ஷன், 2 அக்யூட் ரிஜெக்ஷன், 3 க்ரானிக் ரிஜெக்ஷன். ஹைப்பர் ஆக்டிவ் ரிஜெக்ஷன்ஸ்னால் வித்தின் 48 ஹவர்ஸில் சிம்டம்ஸ் வந்துச்சுன்னா ஹைப்பர் ஆக்டிவ் ரிஜெக்ஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. வித்தின் 1 வீக்கில் சிம்டம்ஸ் வந்துச்சுன்னா அக்யூட் ரிஜெக்ஷன். மந்த் to இயரில் சிம்டம்ஸ் வந்துச்சுன்னா க்ரானிக் ரிஜெக்ஷன். இங்கே பார்த்தீங்கன்னா கிட்னி டிரான்ஸ்பிளான்ட் பண்ணதில் 1 week அப்புறமேட்டா இவங்களுக்கு சிம்டம்ஸ் டெவலப் ஆகிருக்கு. ஸோ இட் இஸ் அக்யூட் ரிஜெக்ஷன். அதோட கொஷின்ஸில் நர்ஸ் இந்த அசஸ்மெண்ட்லாம் ஃபைண்ட் அவுட் பண்ணிவிட்டு என்ன ஆக்ஷன் பண்ணுவாங்கன்னு கேட்டிருக்காங்க. ஆப்ஷன்ஸ் பார்த்தீங்கன்னா ஆன்டிபயோட்டிக் தெரப்பி, பெரிட்டோனியல் டயாலிசிஸ், ரிமூவல் ஆஃப் டிரான்ஸ்பிளான்ட் கிட்னி, இன்க்ரீஸ்ட் இம்யூனோசப்ரெசன் தெரப்பி. ஆன்டிபயோட்டிக் மோஸ்ட்லி இன்ஃபெக்ஷன்ஸ் தான் வந்து கொடுப்பாங்க, பட் இதில் ரிஜெக்ஷன்ஸ் தான் நடக்குது. ஸோ இந்த ஆன்டிபயோட்டிக்ஸ் கொடுக்க மாட்டாங்க. கிட்னி ரிமூவ் பண்ணணுன்னா வித்தின் 48 ஹவர்ஸில் சிம்டம்ஸ் டெவலப் ஆச்சுன்னா கிட்னி ரிமூவ் பண்ணிடுவாங்க. பட் இங்கே 1 week அப்புறமேட்டு தான் சிம்டம்ஸ் வருது. ஸோ அந்த ஆப்ஷனும் கரெக்டாக இருக்காது.
டயாலிசிஸ் வந்து பார்த்திங்கன்னா நியூ கிட்னிக்கு டயாலிசிஸ் பண்ண மாட்டாங்க. ஸோ செகண்ட் ஆப்ஷனும் ஆன்சர் கிடையாது. ஃபோர்த்து பார்த்திங்கன்னா இன்க்ரீஸ்டு இம்யூனோசப்ரெஷன் தெரப்பி, அதுதான் வந்து அவங்களுக்கு கொடுப்பாங்க சிம்டம்ஸை வந்து ரெடியூஸ் பண்ணுறதுக்கு. ஸோ கரெக்ட் ஆன்சர் இஸ் ஆப்ஷன் 4, இன்க்ரீஸ்டு இம்யூனோசப்ரெஷன் தெரப்பி. Please subscribe my YouTube channel for more videos.